வியாதி சத்து அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்குதா? தொடர்ந்து எங்க போனாலும் வருதியா வியாதி? நல்ல மாதிரி என்ன செய்யுது? எங்க போனாலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லா கட்டளை என்ன பண்ணாரு? அதை கவிழ்த்து போட்டார். ஆமே விசுவாசிங்க. வியாதியில என்ன செஞ்சிச்சு? ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவிழ்த்து போட்டார். இனி நான் காண்பதில்லை. இனி நான் உன்னோடு போராடினவர்களை தேடி பார்த்தாங்க. வந்தாலும் பின்னாடியே வந்தாங்க. எங்கடா தேடி பார்த்தா எல்லாம் காணல. எல்லாம் சமுத்திரத்தில் சேர்த்து அங்கே போயாச்சு. அதான் ஏசாயா 41:12 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு எது போராடி கொண்டிருக்கிறது? பலவீனம் போராடி கொண்டிருக்கிறதா? வியாதி போராடி கொண்டிருக்கிறதா? தரித்திரம் போராடி கொண்டிருக்கிறதா? இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறதா? அதை தேடி பார்த்தாலும் நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாயிருக்கும். இல்பொருள் என்ன? இல்லாமல் போய்விடும். ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாகிவிடும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாகிவிடும். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கேள்வி கேட்கும்போது ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பதான் அப்படியே ஆகும். வெக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படி நினைக்காதீங்க. ஆமென் சொன்னா அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். அதை பார்த்தோம். இன்றைக்கு காண்கிற ஏத்தியலை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். மூன்றாவது சொல்கிறார், நீங்கள் ஸ்தோத்திரம் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆமென். காற்று, அதாவது எல்லாம் நம்ம ஆஸ்வதிக்கிறதுக்கு எல்லாம் அனுகூலமான சூழ்நிலை இருந்தால்தான் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் மழை வர்ற மாதிரி தெரியல, வெயில் ரொம்ப ஓவர் அடிச்சிட்டு இருக்குது, ஒன்றும் ஆஸ்வதிக்கிற ஒரு சூழ்நிலை மாதிரியே தெரியலையே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னை நடத்துவாரா? எனக்கு போதுமானவராக இருப்பாரா? இந்த சந்தேகம் உங்களுக்குள்ள எழுப்பிக்கொண்டே இருக்கலாம்னு நினைக்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். அவருக்கு காற்றை அனுப்பியும் அற்புதம் செய்வார், காற்றை அனுப்பாமலும் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்கள், 3 ராஜாக்கள் ஏகமாய் கூடிய இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யுத்தத்துக்கு போறாங்க. மோவாபியருக்கு விரோதமாக ஒரு வாரம் சுற்றி திரிந்தார்கள். அங்கே தண்ணீர் இல்லை. அவங்களுக்கு மிருகத்தீவன்களுக்கும் ஒரு ஆணவத்திற்கும் குடிக்க என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. ஸ்தோத்திரம்.